நல்லதுக்கு பண்ணுறோமா கெட்டதுக்கு பண்ணுறோமான்னு கவனிக்காமல் அதுக்கு ஒரு விமர்சனம் கொடுத்துச்சு அந்த சமூகம். அந்த சமூகத்தை தானே நீங்கள் பழிக்கணும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஊருக்கு வெளியில் கஷ்டப்பட்டு போராடி ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டியிருப்போம். 1.5 வருஷமாக நம்ம சொந்தக்காரன் அந்த பக்கம்தான் போயிருப்பான் வந்திருப்பான். அப்போதெல்லாம் அதுக்கு கண்ணுக்கே தெரியாது. வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேச பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்து அவனும் வந்துடுவான், பால்காட்சிக்கு வீட்டுக்கு வந்துடுவான். நடுவு வீட்டில் நின்று சொல்லுவான், மாப்பிள்ளை இங்கேயா வீடு கட்டியிருக்க அப்படிமா. சார் முன்னாடி அவ்வளவு செலவழித்து டெக்கரேட் பண்ணி ஒரு பில்லரை நிறுத்தி இருப்போம் சார். வாஸ்துப்படி இந்த பில்லர் இங்கே இருக்கவே கூடாது மாப்பிள்ள அப்படிமா சார். அப்போ தான் நமக்கு தோணும், இந்த நாயை நம்ம கூப்பிட்டுருக்கவே கூடாது அப்படின்னு. சார் இன்னைக்கு விமர்சனங்கள் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த தலைப்பு இந்த பையன் இவ்வளவு நகைச்சுவையாக பேசணும் அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். இந்த சமூகத்தோட விமர்சனங்களை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிற அளவுக்கு நீங்கள் மதிக்கிற இடத்துல இல்லை அப்படின்னு தான் சார் நான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் தடைகளை தாண்டி முன்னேற 13 திறமைகள். இந்த 13ஐயும் கடைபிடித்தா உலகம் உங்களை உற்று பார்க்கும். எபிலிட்டி டு கம்யூனிகேட், மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை. இன்டெலிஜென்ஸ், புத்திசாலித்தனம். இமேஜினேஷன், கற்பனை திறன். ஃப்ளெக்சிபிலிட்டி, வளைந்து கொடுத்தல். வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல். இனிஷியேட்டிவ், முன்வருதல். வெகேஷனல் ஸ்கில்ஸ், வேறுபட்ட திறமைகள். காம்படிட்டிவ்னஸ், போட்டி மனப்பான்மை. கோல் அச்சீவ்மெண்ட், குறிக்கோளை வெல்லுதல். இந்த 13ஐயும் கடைபிடிக்க தயங்கக்கூடாது சார். அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே என்று மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம். அதனால தான் சார் சொல்றேன், இந்த உலகம் உன்னை உற்று நோக்க வேண்டுமென்றால் போட்டியாளர்களை கண்டு பொறாமைப்படக்கூடாதுன்னு. கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து என்னை படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்காரு. எங்கள் அத்தை சொல்கிறாங்க, அதெல்லாம் அவன் அப்பா வீட்டிலே படிச்சுட்டு வர வேண்டியதானே, அதெல்லாம் ஒன்றும் படிக்கலாம் வேண்டாம், பேசாமல் இரு, படித்தா பொண்டாட்டி ஒன்றும் மதிக்க மாட்டான் அப்படின்றாரு. அன்னைக்கு என் அத்தை வந்து நீ படிக்க வேணான்னு வந்து ஒரு உத்தரவு மாதிரி போட்டதுனால நம்ம படிக்கன்ற வெறி வந்ததுங்க. பிகாம் படித்தேன், எம்காம் படித்தேன், பிஏ ஹிந்தி படித்தேன், என் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கன்ட்டு பிஎட் படித்தேன். இது அனைத்தும் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றேன் என்று நான் பெருமையோட சொல்கிறேன். இன்னைக்கு நிதர்சனம் தெரிஞ்சவன் விமர்சனத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு விமர்சனத்தை கண்டு விலகலைன்னா தான் அந்த உலகம் நம்மளை உத்து பார்க்கும் அப்படின்னு. சார் 2 புள்ள பெற்றதுக்கு அப்புறம் விளையாட்டு தேவையான்னு நினச்சிருந்தா நமக்கு மேரிகோம் கிடைச்சிருக்க மாட்டாங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பிடி பீரியடை கடன் வாங்கி வேற சப்ஜெக்ட் எடுக்கிறத விடுறோமோ அது வரைக்கும் ஒலிம்பிக்ல கப்பு வாங்க முடியாது, கடையில தான். வெரி குட் ஐயா. இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு வச்சிருக்க முடியும். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வேலைக்கு போற பெண்களுக்கு நடக்கிற கொடுமை என்ன தெரியுமாங்க? அந்த கொடுமையை சொன்னா இந்த ஒரு நாள் போதாதுங்க. அந்த கொடுமையிலும் மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமாங்க? பாலியல் வன்கொடுமை. அந்த கொடுமைக்கு 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் ஆளாகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒன்று அவங்கள பார்த்து பயந்து ஓடி அடுப்பங்கரையிலே ஒளியலையே, எதிர்த்து போராட தானே செய்கிறோம். போராடாமல் ஓடி ஒளிஞ்சிருந்தா இந்த சமுதாயத்தில் எங்களுக்குன்னு தனி மரியாதை கிடைச்சிருக்குமா, தனி அந்தஸ்து கிடைச்சிருக்குமா? அதனால தான் சொல்றேன், இந்த உலகம் உன்னை உற்று பார்க்க வேண்டும் என்றால் எதிரிகளை கண்டு எல்லளவு அஞ்சக்கூடாதுன்னு. ஒரு குழந்தையை பெறுகின்ற தாய் அனுபவிக்கக்கூடிய வலியை விட நான் அனுபவிக்கக்கூடிய வலி அதிகமாக நான் நினைக்கிறேன். எனக்கு திருமணமாகி 22 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கய்யா. எனக்கு ஒரு குழந்தை கிடையாது. எந்த நல்லது கெட்டதுக்கு போனாலும் கேட்பாங்க, அம்மா உனக்கு எத்தனை பிள்ளைன்னு. எனக்கு மனசு அவ்வளவு வலிக்கும். அன்னைக்கு நான் முடிவெடுத்தங்கய்யா, இந்த விமர்சனத்தை கண்டு நம்ம விலகி போகக்கூடாது. என்னிடம் படிக்கக்கூடிய என் மாணவர்கள் அத்தனை பேரையும் என் குழந்தைகளாக நினைத்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளைகளாக உருவாக்கி தர வேண்டும் என்று நான் நினைச்சேங்கய்யா. ஐயா, ஒரு பொண்ணு கண்ணும் காதும் மூக்கும் மொழியுமா அழகா லட்சணமா பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். அந்த பொண்ணை பார்த்துட்டு என் தலைமுறை பையன் சொல்லுவான், மச்சான் அங்கே பாருடா ஒரு அள்ளு ஃபிகரு நிற்கிதும்மா. அதே பொண்ணு கொஞ்சம் கருப்பாக சுமாராக இருக்கும். அதை பார்த்துட்டு சொல்லுவான், மச்சான் அந்த பக்கம் திரும்பிடவே திரும்பாத ஒரு அட்டு பீஸ் நிற்கிதும்மா. சார்
அல்லு ஃபிகர் ஆனாலும் சரி, அட்டு ஃபிகர் ஆனாலும் சரி, விமர்சனங்களுக்கு பயந்து வீடுகளில் இருந்திருந்தால் அன்றைக்கு அடுப்பூதிய பெண்கள் இன்றைக்கு IAS அதிகாரிகளாகவும், அன்று வீட்டு வாசல் படி தாண்டாத பெண்கள் இன்று வான்வெளி வரையும் சென்று சாதிச்சிருக்க மாட்டாங்க சார். எங்க வீட்ல 2 பொண்ணுங்க, நானும் எங்க அக்காவும். எங்க அக்கா என்னை விட சகப்பா கலரா உயரமா இருப்பா. நான் அவளை விட கலர் கம்மியா இருந்தாலும் கலகலப்பா இருப்பேன். நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு கலர் முக்கியமா கலகலப்பு முக்கியமா? நான் என்னுடைய உயரத்தையும் கலரையும் தடையா நினைச்சிருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? தடைகளை நாங்கள் தாண்டினோம், நீங்களும் தடைகளை தாண்டுங்கள்னு வழிவகுத்து கொடுத்துகிறார்கள் என்பதை பெருமையுடன் சொல்லிக்கொண்டு, ஒரு பொண்ணு நின்னா குத்தம், நடந்தா குத்தம், எந்திரிச்சா குத்தம், ஏன் பார்த்தா குத்தம், அழுதா குத்தம், சிரிச்சா குத்தம். இந்த உலகம் ஆண்களை விட பெண்களை தான் அதிக அளவு விமர்சன பொருளா பார்க்குது. 3 மணி நேரம் ஓடக்கூடிய படத்துக்கே எதிரி தேவைப்படுதுன்னா, நம்ம வாழும் வாழ்க்கையை சிறக்கணும்னா எதிரி அவசியப்படுறாங்க. இந்த உலகத்துல பொறுமை உள்ளவனை விட பொறாமை உள்ளவங்க தாங்க அதிகம். இதைத்தான் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அழுக்காராம என்ற அதிகாரத்தில் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பேன்னு மனுஷன் தான் உள்ளத்துல பொறாம குணம் இல்லாம வாழ்றதான் ஒழுக்கம்னு சொல்லியிருக்காங்கங்க. உளவாய மூடலாங்க, ஆனா இந்த ஊர்வாய மூடவே முடியாதுங்க. கடல்ல அலை இருக்கத்தாங்க செய்யும், அது மாதிரி வாழ்க்கைன்னா விமர்சனம் இருக்கத்தாங்க செய்யும். வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது நமக்கு பல எதிரிகள் உருவாகுது சகஜம்தான். நாங்க எதிரின்னு சொல்லுது நமக்கு வெளியில இருக்கிறவங்க மட்டும் எதிரி இல்ல, நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு எதிரி இருக்காங்க. நம்மளோட முதல் எதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம் தான். ஐயா, இவ்வளோ நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, ஆனா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன மாதிரி இல்லத்தரசிகள் நாளுக்கு நாள் தடைகளை சமாளித்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் 10th படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க பிள்ளை மேல பொறாமப்படுவா. இவ என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா, நான் படிக்க கிளாஸ் தான் இவாளும் படிக்கா, நான் படிக்க டீச்சர் தான் இவாளும் படிக்கா, இவா எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான்னு சொல்லிட்டு அவள் மீது பொறாம கொண்டா. நான் அந்த இடத்துல பொறாம கொள்ளாம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கல பிள்ளைகிட்ட போய் நின்றுட்டு, நீ எப்படிமா படிச்ச, நீ எப்படி படிச்சுமா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க, எனக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசை, ஆனால் என்னையால் மட்டும் முடிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட எடுக்கணும் தவிர அவள் மீது நான் பொறாமை கொள்ளலைங்க, பொறாமை கொள்ளலை. உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.